ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக, நல்லா கவனமா கேளுங்க. பாருங்க, வசனம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கணும். ஆமென், அல்லேலூயா. வாசிப்போமாக திருப்பி. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்க கிறிஸ்துவ குறித்து பவுல் சொல்றாரு. அவர் மாமிசத்துல அவர் பாடுபட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்ம படுகிற பாடுகள், இப்ப நம்ம படுகிற ஒவ்வொரு பாடல்ல, சிங்ல, சாங்ல, தெரியுங்களா, the trouble, ப்ராப்ளம், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள், அவமானங்கள், வீணான பழிகள், சரிங்களா, இப்படிப்பட்ட பாடுகளை நான் சொல்லி தருகிறேன். ரெண்டு விதமா உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒண்ணு, நாம் செய்த தவறுகளினால படுகிற ஒரு பாடுகள். நாம் செய்த மிஸ்டேக்னால, ஏதோ நம்மளுடைய தவறுதலான ஒரு தீர்மானங்கள், ஏதோ நம்ம தவறுதலாய் போன பாதைகள், ஏதோ காரியத்தில், அவசரத்துல, விருப்பத்துல நம்ம எடுத்த தீர்மானத்தினால நம்ம பாடுகள் நாம் ஃபேஸ் பண்ணலாம். இன்னொன்னு, நாம் செய்யாத, நாம் தவறே செய்யல, ஆனாலும் வீண் பழி, வீண் குற்றம், வீண் தண்டனை, வீண் தோல்வி, வீணான பகைகள், இப்படிப்பட்ட பாடுகள். ரெண்டு விதமாய் இந்த பாடுகளை நான் இந்த பிரசங்கத்துல உங்களுக்கு விளக்குறேன். நல்லா கவனமா கேளுங்க. கிறிஸ்து பரிசுத்த பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக மாமிசத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி நம் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளணும்? இப்ப பாடு ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுடைய ஒரு குடும்பத்துல ஒரு பாடு வந்துருச்சுன்னா, நம்ம உடனடியா நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த ப்ராப்ளத்திலிருந்து, அந்த விதமான போராட்டத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்து, எப்படி இதுல இருந்து விலகி, எப்படி இந்த காரியத்தை நாம் சரி கட்டணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம் மாமிசத்துல நிறைய முயற்சி செய்வோம். நிறைய நபர்கள்ட்ட போய் நாம் நியாயங்களை சொல்லுவோம். நம்மளோட உண்மையை, நம்மளோட பாரங்களை, நம்மளுடைய கவலையை, நம்மளோட வேதனையை. சிலவங்களுக்கு நியாயமே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்லைன்னா, அவங்கள்ட்ட கடைசியா இருக்கிற ஒரே ஒரு வெப்பன் என்ன தெரியுங்களா? என்ன பாருங்க எல்லாரும், அவங்கள்ட்ட சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. சொல்லுவாங்களே, சொல்றதுக்கே இந்த வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? என்ன ஆயுதம்? சொல்றவங்களுக்கு சேச்சு முடிஞ்சான ஒரு ஜெபம் ஃப்ரீ. என்ன ஆயுதம் தெரியுங்களா? ஒரே அழுக. அதான் அவங்களுடைய ஆயுதம். அழுதா என்ன பண்ணிடுவாங்க? மனசு இறங்கிடுவாங்க. அழுதா வேற என்ன பண்ணிடுவாங்க? பரிதாபம் வந்துடும். அழுதா வேற என்ன ஆயிரும்? உண்மையா அழுகுறாங்க. சிலவங்களுக்கு தெரியுங்களா? எத்தனை பேரு இத உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. வலது கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா, ஒரே ஒரு கண்ணுல மட்டும் தண்ணி வந்துச்சுன்னா அது ஒரு அர்த்தம். இடது புறத்துல ஒரே ஒரு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அது ஒரு அர்த்தம். ரெண்டு கண்ணுலயும் சேர்ந்து தண்ணி வந்துச்சுன்னா அது ஒரு அர்த்தம். பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு பாஸ், இப்பதான் கேள்விப்படுறேன். அப்படியா? இது ஒரு கண்ணுல வருதுல, அது பொய். சில ஒரு கண்ணையே தொடச்சிட்டு பா, இன்னொரு கண் பார்த்து சந்தோஷமா இருக்கும். அழுகுற அணியே அழுகு காட்டிட்டு. அல்லையா? இன்னைக்கு மனுஷர்கள் படுகிற பாடுகள், மனுஷனால் உண்டாகப்படுகிற பாடுகள், கிறிஸ்து இயேசு பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால், இப்படி இருக்க நமக்கு
இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப ஒரு பாடு நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அத கிறிஸ்துவின் மூலியமா, இயேசுவை நல்லா கவனமா எடுத்துக்கங்க. இயேசு மூலியமா நன்மை அடைந்த எல்லா ஜனங்களும் இயேசுக்கு நன்மை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு எவ்வளவு ஜனங்களுக்கு, எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தாரு. ஒருத்தர் கூட, ஒரு விசுவாசி கூட, அவருடைய சீடர் கூட இயேசுக்கு போய் நன்மை செய்யல. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நன்மை எதிர்பார்த்து நீ போனீங்கன்னா அது யாரும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, தீமையை நீ நன்மையா வெல்லணும்னு சொன்னா அந்த பாட கிறிஸ்துவுக்குள் அதை அனுபவி. என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? அதுக்கு என்ன சொல்லணும்? நீங்க வேற கூட்டமோ இதெல்லாம் சொல்லக்கூடாத கூட்டமோ? புரியுதா? கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்தீங்கன்னா அந்த பாட நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஏன் தெரியுங்களா? உங்களை பலவீனப்படுத்துகிறவன் இங்க பாருங்க, என்ன பாருங்க எல்லாரும். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஒன் டூ, ஃபர்ஸ்ட் மைக் ஒன் டூ, என்ன பாருங்க. சரி, திமுத்தி வையா, நீ தான் அழகா இருக்கா. சரி, நீ வா. சரி, சில ரெண்டு நடக்குவா, ரெண்டு பேரும் வாங்க. ஈஸி சாமா குக்குவா. நல்லா கவனமா கேளு. இங்கிட்டு ஒருத்தவா, அங்கிட்டு ஒருத்தவா. நான் தான் கிராஸ், நடுவில் இருக்கிற கிராஸ். இது ரெண்டு பிளேட்டு. இப்ப இந்த பிரதர் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு வச்சுக்கிறேன். என்ன பாருங்க, இது பிரசங்க நான் வந்து மாமா கதை சொல்லல, அலிபாபா கதை சொல்லல. சரியா? இவரு போட்டாராம், யாரு? போப்பாய் போட்டாராம். அப்படியே போப்பாய் இப்படியே போய் இப்படியே எல்லாம் புட்டாய், அந்த கதை நான் சொல்லல. உங்களுடைய ஆவி தெளிவு அடைய சொல்றேன், சிந்தை தெளிவு அடையணும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நிந்திக்கிறான்னா அவனோட நோக்கம் என்ன தெரியுமா? இவன் கஷ்டப்படணும், இவன் அழுகணும், இவன் வேதனைப்படணும், இவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். இதான் ஒரு மனுஷனுடைய எண்ணம். அதுக்காக தான் ஒரு மனுஷன் நீ இல்லை, சும்மா என்ன பண்ணிடுற, எதையும் தாங்கும் இது கிறிஸ்துக்குள்ள. இப்ப இந்த மனுஷன், இந்த சகோதரன் மேல அபாண்டமாய் பழி, அபாண்டமாய் பகை, அபாண்டமாய் குற்றம், அபாண்டமாய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறானா இவனோட நோக்கம் என்னது? அவன்கிட்ட இருந்து பிரதிபலம் என்ன எதிர்பார்க்கிறானா? இவரு பிரதரு உடஞ்சி போயிடணும், இவரு எழுந்திருக்க கூடாது, இவரு பார்க்கும் போதெல்லாம் எந்த நேரமும் அழுந்துகிட்டு இருக்கணும். நம்ம உலக பேர் சொல்ல வேணாம், யோப போல தாடி பெருசா வச்சுக்கணும். இவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இவரை வெட்கப்படுத்திடணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு வருகிற பாடு உன்னை கிறிஸ்துக்குள்ள அவிவிசுவாசமாய் எப்படி யோபோடைய மனைவி பின்னிட்டு பார்த்தாலோ, உப்புத்துனாய் மாறினாலோ, வருகிற பாடு உன்னை கிறிஸ்து கிட்ட இருந்து உன்னை தோல்வியால் மாத்தணும்ன்றதுதான் அந்த பாடோடைய நோக்கம். இந்த சகோதரன் எவ்வளவுதான் இந்த மனுஷனை துக்கப்படுத்தினாலும், பாடுபடுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும், அவரை இன்னும் அதிகமாய் டார்ச்சர் பண்ணாலும், இவர் நல்லா அழுந்து புலம்பி கண்ணீர் விட்டு சோர்ந்து போய் எல்லாருக்கிட்ட போய் நியாயத்தை கேட்கும் போது இவருடைய எஃபர்ட், இவர் எடுத்த முயற்சி சக்சஸா ஃபெயிலியரா? ஹலோ, அடிக்கா பிள்ளை மேல் சொல்லி கொடுக்குறேன். என்னக்கா என்னது நினைச்சது? இன்னைக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற பாடுகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்றாரோ, இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு இவரை துன்பப்படுத்துறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இவரை குறித்து எதிர்த்து நிற்கிறாரோ, அவளைக்கு அவளை நான் சொல்றேன், இவரை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ள இவர் வளர்ந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு எரிச்சலை அடைஞ்சிருவாரு. இவ்வளவு நிந்தித்தன, இவ்வளவு அவமானப்படுத்தின, இவன் ஒன்னும் இல்லை
சின்னவன் நினைச்சேன், ஆனாலும் இவனுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை இவருடைய சாட்சி மூலமா கர்த்தருடைய நாமம் இங்க மகிமைப்படும். என்ன எதுக்கு நல்ல கை தட்டி மகிமைப்படும். தானியேல கொண்டு வந்து சிங்கக்குகையில போடும்போது அந்த மனுஷன் அப்பதான் நினைச்சான், இவன் எனக்கு பிடிக்காதவன், அந்த தானியேல் எனக்கு கீழ்ப்படியாதவன், ராஜா கிட்ட ஏதாவது காரியங்களை சொல்லி இவனை தண்டிச்சிருவான்னு சொன்னா, கடைசியா உண்மையுள்ள தேவன் தானியேலோடு கூட இருந்தார். யார் துக்கப்படுத்தினானோ அவன் துக்கம் அடைந்து போனா, யார் அந்த துக்கத்துக்கு பதிலாக கிறிஸ்துவை நம்பினானோ அவன் ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நீங்க கிறிஸ்துக்குள்ள பார்த்து கிறிஸ்துவின் ஆவியை தரித்துக் கொண்டு தேவனுடைய சமாதானத்தில் நின்று அந்த பாடுகள் மத்தியில் போகும்போது அதுதான் நம்மளுக்கு அடையாளம். நீங்க நான் கிறிஸ்துவின் ஜீவியத்தை, கிறிஸ்துவின் ஆவியை, கிறிஸ்துவுடைய வார்த்தை, கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்கிறத அதுதான் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் நம்மளுக்கு வரும். கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த பாடை நீ அனுபவி. ரெண்டு விதமா நான் சொன்னேன். ஒருவேளை நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, நம்மளுக்கு ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், 3 நாள் விழுத்துறது ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டோம். திகாரி jangan tidur, you buka mata cerita hal நீனா நல்லா கதடிப்போம். ஜுப்பாஸ். ஆனா ஒரு ஆளை பத்தி பேசுன்னு சொன்னா ராத்திரி கோட்டை பைய வராது தெரியுமா? அப்படியே அவங்களை இன்னும் பக்கத்திலே இருந்து பார்த்த மாரி, வீடியோ எடுத்து பார்த்த மாரி, எல்லாம் செஞ்ச மாதிரி பேசுவோம். ஐயா, ஒருவேளை நாம் தவறு செஞ்சவங்களாவே இருக்கட்டும், நீங்களும் நானும் தவறு பண்ணவங்களாவே இருக்கட்டும். என்னப்பா சார், இது ஒரு மாதிரியா கள்ள போதனை போல இருக்கு. கள்ள போதனை இல்லையா, நல்ல போதனை தான். உன்னை விடுதலை ஆக்குறவர் கர்த்தர். உன்னுடைய பலவீனத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை உன் கையில் இருக்கு. அந்த நிமித்தத்தை பாட அனுபவிக்கிறனா கிறிஸ்துக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவர் தருகிற பலத்துக்குள்ள நீ கடந்து போ. அது நீ செய்த தவறா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளு. சிலவங்க அது கூட புரிஞ்சிக்காம, அது கூட தெரியாம, நாங்க முடிஞ்ச டியூஸ்டே நினைக்கிறேன், டியூஸ்டே நான் கேள்வி போயிருந்தோம். எங்களோட உறவினர் இறந்துட்டாருன்னு. அப்ப வீட்டுக்கிட்ட ஒரு பூ கடை இருந்துச்சு. நானும் சிஸ்டரும் கீழே இறங்கி போய் இந்த நீட்டு பூ, இந்த கொடி பூ வாங்கணும். சரி பூ கொடுங்க, மாலை கட்டம் இல்லை, சரி பூ கொடுங்க. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, அண்ணா இங்கே கூட இந்த சாவுக்கு போகிறீங்களா? இங்கே ஒரு நான் சொன்னேன், இங்கே இல்லை, அங்கே தர வீட்டுக்கு இல்லை, இங்கே ஒருத்தர் நேற்று தூக்க மாட்டி இறந்துட்டாரு. ஆமென். இன்னைக்கு உலகத்துல கோழைகள் நிறைய பேர் இருக்குங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ள அந்த கோழைகளை கர்த்தர் வீரனாய் மாற்றுவார். எத்தனை கோழைகள் இந்த பூமியில இருந்தாலும் கிறிஸ்து என்கிற நாமத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவருடைய அன்பு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, இன்னைக்கு கோழை என்கிற பேசுகிற தரிக்கப்பட்ட நாமத்தை கிறிஸ்து மாத்தி ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு போராட்டம் வரும். போராட்டம் எல்லா இடத்துல உண்டு. இயேசு சொன்னார், உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, தைரியமா இரு. ஏன் போராட்டம் வருது தெரியுமா? ஏன் உங்க வாழ்க்கையில ப்ராப்ளம் வருகிறது தெரியுமா? ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது தெரியுமா? ஏன் உங்க வாழ்க்கையில எதிர்ப்பு வருது தெரியுமா? நல்லா கவனமா கேளுங்க. தாவீதுக்கு சொந்த மகன் அப்சலோம், சொந்த பிள்ளை விரோதமா எழுப்புறான் ராஜ்யத்துக்காக. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணு பார்க்கல. சொந்த மகையா தாவீத கொல்லும்படி அவன் கூட்டம் சேர்க்கிறான், ஆளை சேர்க்கிறான். தாவீத அப்பங்காரனை கொல்லணும், ஏன்னா அப்பங்காரன் இருந்து அந்த ராஜ்யத்தை வாங்கணும். ஏன் இன்னைக்கு நிறைய பாடுகள் நம்மளுக்கு வரலாம்.
ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அந்த பாடுகள் மத்தியில உங்களை கடந்து செல்ல தேவன் பலத்தை கொடுப்பாரு. நீ தேவ சித்தா இருக்கணும். கிறிஸ்துவானவர் அவர் எந்த பாவமும் செய்யல, எந்த மாமிசத்தோட பலவீனத்திலையும் அவர் வாழல. இன்னைக்கு உலகம் சொல்லுது இயேசு ஒரு பாவி, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு பிள்ளை இருக்கு. அதே நம்பி சிலது கிறிஸ்தவங்க போயிட்டு சில அந்த படம்லாம் பார்த்துட்டு அது ஒரு காஃபி டைம் டீ டைம் மாரி அதை கதை அடிக்கிறாங்க. இயேசுக்கு என்னமோ பிள்ளை இருக்கா, படம்லாம் லேக்க இருக்கிறாங்க, உண்மையா இருக்குமோ? அதுல இயேசுவை பார்த்த அந்த மரியாதை யாரு? நம்மளுடைய ஆவி கெடுக்கும்படி, நம்மளுடைய விசுவாசம் கொள்ளை கொள்ளும்படி பல காரியங்கள் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ஆண்டவருக்குள்ள விசுவாசமா ஓடுவீங்க, உங்களோட விசுவாசத்தை குலைக்கும்படி, கெடுக்கும்படி, உங்களோட விசுவாசம் சோர்ந்து போகும்படி சில பாடு வரும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, யோனாட்ட சொல்றாரு, நீ எங்க போகணும்? நினைவுக்கு போ. ஆமென். அவன் நல்லா தான் ஓடுறான். ஆனா நினைவே என்று சொன்னா கேட கிறிஸ்துவுல நல்ல விசுவாசமா இருந்தான், ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருந்தான், தேவனுக்குள்ள அன்பா இருந்தான், தேவன் அதிகமா நேசித்தான், தேவனோட ஊழியத்தை உண்மையா செஞ்சான். ஆனா ஒரு பாடு அவனுக்கு வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நினைவுக்கு போ. ஐயா, என்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாடு வரும்போது நீ உன் சொந்த பலத்துல தேடி ஓடுகிறது காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து அமர்ந்துரு, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துரு. கர்த்தர் நிமித்தம், இயேசுவை நிமித்தம் நீ பாட அனுபவிக்கிற மகனும் மகளவர் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அங்க பலத்தை கொடுப்பார், தப்பு வைக்க தேவன் பலத்தை தருவார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பாட அனுபவி. இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வாங்க ஒரு 2 மணி நேரம் உபவாசம் எடுக்கலான்னு பச வெரி டயர்ட்ல வாங்கயா, நீ பப்ளிக் ஹாலிடே ஒரு 3 ஹவர் நம்ம சபையில உபவாசம் எடுத்து ஜனங்களுக்காக ஜெபிக்க பச முடியாது பாச, ரொம்ப டயர்டா இருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம் பாருங்க, நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம், நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த அநியாயங்கள், நாம் செய்த குற்றங்கள் நிமித்தம் கிறிஸ்து பாடு அனுபவித்தார். அவர் பாவம் செய்யல. இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிற நம்ம வாழ்க்கையில் வருகிற பாடு எப்படிப்பட்ட பாடு? நல்ல தீர்மானம் எடுத்திருப்பீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நான் ஆண்டவரை நல்லா விசுவாசமா தேவ ராஜ்யத்துக்கு போக போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. முதல் வாரம் சபைக்கு வரீங்க, 2வது வாரம் சபைக்கு வரீங்க, 3வது வாரம் உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனை ஆகும். உடனடியாக உங்க மைண்ட்ல வருது என்னவா இருக்கும்? ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன நினைப்பீங்க? இந்த சபைக்கு போனதுனாலதான், சர்ச்சுக்கு போனதுனால பிரச்சனை, பழைய சர்ச்சில் இருந்த இந்த பிரச்சனைலாம் எப்படி வேதத்தில் அது மாதிரி போட்டிருக்க, பழைய சர்ச்சு புது சர்ச்சுன்னு. என்னைக்கு நீங்கள் சரியான ட்ராக்ல போறீங்களோ, கிறிஸ்துவின் முக்கியமா கிறிஸ்துவின் பின்னாடி போறீங்களோ, அன்னைக்குதான் என் பிசாசு ரொம்ப தொல்லை பண்ணுவான். அல்லேலூயா. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், உங்களுக்கே பிசாசு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறானா சிஸ்டர்? இருக்கு. அடாப்பா சார் அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல அடிச்சுக்கிட்டே வந்துட்டு வருமானம் இருக்குல்ல, இருக்கா உங்களுக்கு? இருக்கு. வேகமா தலையாட்டுறீங்க இருக்கா? உங்களுக்கே ஒரு பிரச்சனைனா சிலுவையில் தொமனாரு, அவரு ஒரு பெரிய பிரச்சனை சொல்லுவார். ஆனா அவர் சோர்ந்து போனாரு, சொன்னாரா நான் இந்த பாவீங்களா செஞ்சதெல்லாம் அவனுங்கடா, என்னையாண்டா அப்படின்னு கேட்டாரு. அவர் வாய முடிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாடு அனுபவிக்கும் போது கிறிஸ்துவ நிமித்தம் வாய முடிட்டு கத்தர் நினைச்சார். பாடு கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் நாமம், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பாடு அனுபவிக்கிறேன். தீமையா இருந்தாலும் சரி, நீ தவறே பண்ணியிருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அந்த பாட பரவாயில்ல ஏத்துக்கிறேன். சைலண்டா இருங்க. யாருக்கிட்டையும் எங்கேயும் போய் நீங்க வாக்குவாதம் பண்ண வேண்டாம், போராட வேண்டாம், நீங்க உங்க நியாயத்தை சொல்ல வேண்டாம். அமைதியா இருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். உன் பாடுகள் நிமித்தம் கர்த்தர் உனக்கு நல்லவராக இருப்பாரு. கிறிஸ்துவின் நிமித்தம், தேவன் நிமித்தம் நீங்கள் பாடுகள் உங்க வாழ்க்கையில் இருந்த ஒரு பாடு, அது நிமித்தம் உங்களுக்கு பாடு வருதா? கிறிஸ்து நிமித்தம் பாடு வருதா? சந்தோஷமா எடுத்துக் கொடுங்க. வசனம் தெளிவா சொல்லுங்க. அது வசனம் பாருங்க. அன்றியோ இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்ட
கிறிஸ்து நமக்காக மாமிசத்தில் பாடுபட்டதினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆயுதம், the weapon. ஆயுதம் என்னது? முன்ன வீட்டுக்கு ஒரு ஒரு பாதுகாப்புக்காக நம்ம ஜிம்மிய, பப்பிய, டைகரை வளர்த்தோம். ஆமா, தான் முன்ன எதுக்கு நம்ம வீட்டுல பிராணியை வளர்த்தோம்? யாராவது வந்தா ப்ரொடெக்ட் பண்ண, குலைச்சு காட்டி கொடுக்க. யாராவது வந்தா நாய் இருக்குன்னு தெரியுது. ஆமா தானே? அதுக்கு தானே. இப்ப பாருங்க, அதுக்காக வளர்க்குறாங்க. மனுஷன் வெளியே தூங்குறான், அப்ப நாய் பெட்ல தூங்குது. நாய் சொல்றேன், சாரி. அது கூட கமெண்ட் பண்ண சார், how you can say டாக்டர்னு சொல்லாம மேனா சொல்ல முடியும், மிஸ்ஸஸ், மிஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பாடுகள் நிமித்தம் நீங்கள் போகிற உங்களுடைய பாடுகளை பாஸ்டர் ஒரு நாள் சால்வ் பண்ண முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. எல்லாரும் யாரு மேல பழி போட்டுறீங்க? உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா சொல்லுங்க. பாஸ்டர் கண்டிக்கல, பாஸ்டர் விசாரிக்கல, பாஸ்டர் நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் எட்டு பார்த்தா உன் இறுதியை பார்த்துட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்ல முடியும்? சிலவங்களுக்கு நான் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறது பாஸ்டர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ யோசிக்கிறது பாஸ்டர் பேசிருக்கும். நீ எதிர்பார்க்கறது முடியாதுயா. நீ வச்ச சொந்த கனவை நீ நினைக்கிறது செய்யறாங்க. சொந்த மனைவி நீ எதிர்பார்க்கறது பெட் காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே கேட்டு பாரு. நீ நினைக்க கூட வேண்டாம், வாயில கேட்டு பாரு. யோ என் கையொலி அப்ப குடிச்சு அதிக கலக்கி குடிச்சுக்கோ. மனசுல நினைக்காதீங்க, நீ கேட்டாலே கிடைக்காது. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ற நம்ம, நான் நினைச்சோன்னா ஆண்டவர் செஞ்சிருக்கோம், நான் கேட்டால பாஸ்டர் எப்படியா முடியும்? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க பாடுகளை அனுபவிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க செய்த தவறுகளினால பாடு அனுபவித்தாலும் அது கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால், பலத்தினால அந்த பாடை ஏற்றுக்கொண்டு தேவன் மன்னிப்பார், பலத்தை தருவார், விடுதலை ஆக்குவார். விட்டு ஓடாத, விட்டு சொல்லுங்க. எல்லாம் ஓடுற கூட்டமோ? நான் உங்களுக்கு பேசுறேன், பொதுவாக இல்லை, உங்களுக்கு சேர்த்தா பேசுறேன். இங்க இருந்து நான் தைரியமா சொல்றேன். நம்ம விட்டு ஓடுற கூட்டத்துல வருகிற பிரச்சனை எதிர்த்து நிற்கிற கூட்டம். கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், கர்த்தருடைய ஆவி நிமித்தம். இயேசு தெளிவா அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அவர் நிமித்தம் நம்ம என்ன பண்ணமா பாடு. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து. உங்களுக்கு எந்த ஆயுதம் இருக்கு? உங்கள்ட்ட என்ன ஆயுதம் இருக்கு? இந்த பாடுகளை நம்ம கடந்து போக, இந்த பாடுகளை நம்ம கடந்து போகிறதுக்கு, இந்த பாடுகளை நம்ம நினைத்திருக்க, இந்த பாடுகள்ல நம்ம எல்லாத்தையும் நம்ம சகித்து வாழ நம்மள்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன? ஒரு ஆயுதம் என்ன சொல்லுவாங்க? ஒரு வெப்பன் என்ன சொல்லுவாங்க? கத்தி. கத்தி எதுக்கு? குத்துறதுக்கு. இந்த கூட்டம் சொல்லிடுச்சு பாஸ்டர், இந்த கூட்டம் கத்தி எதுக்கு? வெட்டுறதுக்கு. ஏன்னா பாஸ்டர் குழப்பம் போடுறது, குழப்பிடுது. என்ன வேணா கண்டுபிடிச்சு நான் வெட்டுவோம். வெப்பன் எப்பயும் நம்மளுக்கு நன்மைக்கு, நம்மளுக்கு பாதுகாப்புக்கு, சரிங்களா? ஆனா இங்க உள்ள ஒரு வெப்பன் என்ன தெரியுங்களா சொல்லப்படுது? நீ அந்த பாடுகளை போகிறதுக்கு கிறிஸ்து ஒரு வெப்பன் பயன்படுத்துறார். விசுவாசத்தமான ஜபத்தை பிதா இடத்துல செய்து அவர் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல்ல அவருடைய பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல பாடுகள் மத்தியில் அமர்ந்துருங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு பிரச்சனைகளை பார்த்துட்டீங்கன்னா, பாடுகளை பார்த்துட்டீங்கன்னா, இந்த காரியம் இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதை அப்படியே கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. காத்திருங்க. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் நம்முடையது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. கர்த்தர் நம்மளுக்கு தருவார் ஜெயத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் அமர்ந்துரு. உன் சபை, உன்னுடைய பாஸ் உனக்கு எதிர்த்து நிக்கிறான், சுபாஷர் எதிர்த்து நிக்கிறாங்க, குடும்பத்துல பிரச்சனைகள் பெரிதா நிக்குதா, வேற ஒன்றும் செய்யணும்னா நீ கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்துரு.
முழங்கால் போடு, தேவ சமூகத்தில் காத்துரு. ஆண்டவரே இந்த பாடுகள் மத்தியில் எனக்கு நடத்த வேண்டும். நல்ல கவனமாக கேளுங்க. யோசுவா அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு போறதுக்கு அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி துதிங்க, என்னை மகிமைப்படுத்துங்க. முதலாவது இந்த ஆசாரியர்கள் இந்த யோர்தான நதியை கடந்து போக செய்யும். இது ஏற்கனவே நம்ம கேட்ட ஒரு வார்த்தை பிரசங்கம். அவன் தேவனோட வார்த்தை கேட்டா, இன்னைக்கு நீங்க சபையில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்கள் பாடுகள் மத்தியில் கர்த்தர் ஒரு யோசனை, ஆலோசனை, பலத்த வார்த்தைகளை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நாம் இதை அறியாம பாடுகள் மத்தியில மாமிச பலத்தை தேடுகிறோம், மாமிசமாய் ஓடுகிறோம், மாமிசத்தோடைய யுத்தங்களை செய்யறோம். நீங்க மாமிச பிரகாரமா இருக்கிறனால மாமிசத்தை வெளிப்படுத்துறீங்க. அதனால சபையில சிலவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க, பாஸ்டர் எனக்கு பதில் சொல்லுங்க, பாஸ்டர் இது ஏன் அப்படி நடந்தது, பாஸ்டர் இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, பாஸ்டர் இவங்க ஏன் போனாங்க, பாஸ்டர் இது ஏன் அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது, நான் அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு நல்லா தெரியும் இவங்க எதுல வந்து என்கிட்ட கேட்கிறாங்க. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? எல்லாம் போயிட்டீங்களா? இன்னும் ஆராதனை முடியல. அப்பா புரியுதாப்பா? கரெக்டாப்பா? தலையாட்டு. ஏன் நீ மாமிசத்துல வந்து கேட்கும்போது நான் மாமிசத்துல பதில் சொன்னா நம்ம ரெண்டு பேருக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? புல்டாக்கா மாறி நான் புல்டோக்கு, நீ தெரியாது கோழி, கோழி நாய், கோழி எங்க கத்திரு கூ கூ. ஏன் மாமிசத்தின் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியல? நீங்க மாமிசத்துல எல்லாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்து வீட்டு சிச்சி நான் சொல்லுவான், ஏய் ஜாமா பிசங்களா அப்படின்னு சவுண்ட் அப்பதான் ஏத்துச்சு. சே பிசங்க அப்பா நீ போ. அவன் யாரு? வரஸ் தேவன் அறியாது. நீ யாரு? அவன் சொன்ன பதிலுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அப்ப உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? மாமிசத்தோடு நீ என்ன செய்யற? இன்னைக்கு சபையிலே சபை ஜனங்களே மாமிசத்துக்கு ரொம்ப இடம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளவுதான் நம்ம நன்மையான காரியங்களை எவ்வளவுதான் நம்ம புரிவிச்சாலும் கொஞ்சம் கூட எட்டாது. உங்களுக்கு தெரியுமா, சின்னோண்டு பெயின் எவரெஸ்ட் மலையா இருக்கிற நம்ம மண்டையில் அழகா ஏறி இருந்தாங்க. ஆனா நான் இவ்வளவு கத்து கொடுக்கிற பாருங்க, மண்டையில கொஞ்சம் கூட ஏறவே அக்கா கேட்டாங்க. ஏன் மாமிசத்தை வந்து பேசுறாங்களா? ஒரு ப்ராப்ளம், ஒரு பாடை கொண்டு வராங்களா, ஒரு பிரச்சனைகளை கொண்டு வராங்களா, ஒரு போராட்டங்களை கொண்டு நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது. சாரா கொஞ்சம் சிரிச்சிட்டா மூஞ்ச பாரு சிரிக்கு எரிச்சு. அப்படி சொல்லும் போது யாரு வெளிப்படுவா உங்களுக்குள்ள? மாமிசம் தான். அப்ப பாடுகள் மத்தியில நீங்க மாமிச போராடாதீங்க. இன்னைக்கு நிறைய நம்ம மாமிசத்துல போராடினால தான் நீங்க கவலைப்படுறதும் இல்லை. அந்த கவலையை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துறது? யாருக்கிட்ட? இப்போ இங்கே வரைக்கும் ஜோமானே என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா வீட்டுக்கு சிஸ்டர் இன்னைக்கு வந்து டிபுரா வீட்டில் ஒரு கடைசிங்க வா போய் கேஎஃப்சி சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், சீஃபுட் சாப்பிடுவோம், அப்படி இருக்குமா? பாசருக்கு சந்தேகமா இருக்கு. பாச செஞ்சாலும் செய்வாரு. ஏன் அந்த கவலை எனக்கு வந்துடுயா? சபை விட்டு போனேன்னு எனக்கு சிஸ்டருக்கு ஒரு போர்டு மீட்டிங் நடக்கும், ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சும். ஏன் என்ன யோசிக்கிறீங்க? ஏன் என்னாச்சு? யார் என்ன சொன்னா? ஏன் தெரியுங்களா? நீங்கள் மாமிச பிரகாரமா வெளிப்படும் போது நான் கேட்டாலும் அதை எப்படி ஆண்டவரே எப்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்றது? ஏன்னா இந்த சபையை விட்டு இறங்கினான வெளியே ஜாமக்காரர்கள், ஆலோசனைக்காரர்கள் 1000 பேர் தரலாக இருக்கிறாங்க. மனசிலாகிட்டாங்க.
அதனாலேயே நான் வீட்டுக்கு போனேன்னு எவ்வளவு சீக்கிரம் அந்த சிஸ்டர் எஸ்டர் என்கிட்ட கேட்ட கேள்வி 1 மாசம் மேலே ஆச்சு. இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வச்சு ஒரு பிள்ளை கேள்வி கேட்டுச்சு. இன்னைக்கு வந்தான்னு சொல்லிட்டோமா, இந்த மாதிரி ஆபிரகாம் வந்து யூதன் இல்லை. அது ஒரு நான் கேட்டாங்க, பாஸ்டர் ஆபிரகாம் யூதன் இல்லை, ஏன் தேவன் போய் பேசுனாருன்னு. அப்ப இன்னைக்கு தான் பதில் சொல்றேன். ஐயா, உங்களை ஆவிக்குரிய வார்த்தையில விசுவாசத்துல சபை நடத்துதுன்னா சும்மா இல்லை தெரியுங்களா? ஏன்னா நீங்க உங்க சிந்தை, உங்களுடைய சோஷியல் பொருகி இருக்கு. எதோ பட்டன் தட்டும், அந்த பட்டன்ல இருந்து யாராவது ஒரு சுவிசேஷர், இந்த பட்டன்ல இருந்து யாராச்சும் டெலிவரி, இந்த சுவிசேஷர், இந்த பட்டன்ல இருந்து ஒரு இங்கிலீஷ் பேசுற பாஸ்டர், இந்த பட்டன்ல இருந்து எபிரேயர் மொழியில ரிப்பீட் பண்றவர், இந்த பட்டன்ல இருந்து ஒரு லெக்சரர் வந்தாருன்னா நம்மளுடைய இருதயம் எப்படி யாருங்களா, ஐயோ இந்த பாஸ்டர் எவ்வளவு. நீங்க ஏன் அதை பார்த்து வஞ்சிட்டு போறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த பாடுகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பொழுது சத்தத்தை கேட்டு உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். ஆவியானவர் கூப்பிடுங்க. தொடர்ந்து 2வது வசனத்தை பார்ப்போமாக. வாசிமா. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவர் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார். பாருங்க, நம் மாமிசத்துல அங்க தெளிவா சொல்லி பாருங்க. 2வது வசனம். ஏனென்றால் மாமிசத்தின்படி பாடுபடுகிறவர் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். அவன் மனுஷனுடைய, பாருங்க, ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், இச்சையில இருக்கிறான். அவன் தேவனுக்குள்ள, தேவனோட வார்த்தைக்குள்ள இயேசு தெளிவா சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்தானா அவனுக்குள்ள அந்த பாவம் என்ன பண்ணுமா, அவனை விடாதபடி, அந்த பாவத்தை விட்டு அவன் விலகாதபடி, அந்த பாவத்தை விட்டு அவன் போகாதபடி அந்த பாவம் அவனை என்ன பண்ணுமா, வஞ்சிக்கும். அந்த பாவம் அவனை ஆசைமூட்டும். அந்த பாவத்திலே அவனை வாழும்படி வைக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை, நல்ல கவனமா கேளுங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு என்ன தெரியுங்களா, அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறது தான் தேவனுடைய அன்பு. ஹலோ, நீங்க பாவத்தில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை நேசிக்கிறாரு, ஆண்டவரை பாவத்தை மன்னிக்கிறாரு. இந்த திருவிழா நான் குடிச்ச கடை நேத்து செஞ்ச பாவம் கழுவப்பட்டுருச்சுன்னு உன்னுடைய திருப்திக்கு, உன்னுடைய விசுவாசத்துக்கு நீ விரும்புகிற ஒரு ஆராதனைக்கு நீ செய்யலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் பாவம் செய்தா அந்த பாவத்துக்கு அவன் அடிமை, தேவனுக்கு அவன் அடிமை இல்லை. தேவனோட வேலை என்ன தெரியுங்களா, நல்ல கவனமா கேளுங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது தான் தேவனோட வேலை. அவன் ஒருவன் பாவம் செய்யறானா அவனை அழைச்சி உன் பாவம் மன்னிக்க மட்டுச்சு. நல்ல கவனமா கேளுங்க. ஹலோ, இது ஒரு 10,000 ஜனங்க வருகிற கூட்டத்துல கூட இந்த பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்க பாவத்தை மன்னிக்கிறவர், உங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவத்தை விட்டு வந்துட்டீங்கன்னா, பாவத்திலிருந்து நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா, உங்க பாவம் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை நம்பி வந்துட்டீங்கன்னா, அன்னைக்கு தான் நீ தேவனுடைய பிள்ளை. புரியலையா நான் சொன்னது? ஆமென். இன்னைக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் தெரியுங்களா, அவர் பாவம் செய்யாம பாவத்துக்காக சிலுவையில தொங்கினார். அதனால உங்களோட பாவத்தை, என்னோட பாவத்தை இயேசுனால மன்னிக்க முடியுது. இன்னைக்கு நாம் செய்கிற தவறுகளை மன்னித்த ஆண்டவர் சொல்றாரு, பாடுகள் மத்தியில அந்த இச்சைகள், அந்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிமா. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவர். 2வது வசனமா? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவர்கள் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காம. பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரிதான் உலகத்துக்கு போவீங்க,
தீமைய அழகா கத்து கொடுப்பாங்க. இதை செய்யுங்க, இப்படி குடிங்க, இப்படி சேஞ்ச் பண்ணுங்க, இப்படி தோறங்க, இப்படி இது பண்ணுங்க, அப்புறம் ஓம் இப்படி கத்துங்க, கத்தி எடுத்து வெட்டுங்க, கத்தி எடுத்து அதெல்லாம் பத்தாதா சின்னாங்க வெட்டுறது, துப்பாக்கி எடுத்து பண்ணி சுடுங்க, அது மட்டும் பத்தாதா மண் எடுத்து அப்படியே வாரி போடுங்க, நாசமா போ. உலகம் கத்து கொடுக்கும், உலகம் சொல்லும். அதான் உன்னை மதிக்கல, நீ எதுக்கு அதை தேடி போற? அது உன்னை சீனு சொல்லிடுச்சு, நீயும் அதுக்கு சீனு சொன்னியா? சில அப்பா அம்மா ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. பசங்க உங்களுக்கு தெரியுமா, நேற்று ஸ்கூல்ல ஒரு பையன் அரைஞ்சிட்டான் என் மகளை. அப்புறம் சொன்ன மறுநாள் நீ போய் அரைஞ்சிட்டு அந்த படத்தை எடுத்து வந்து என்கிட்ட காட்டுற. என்ன அப்பா அம்மா? ஆனா மறந்துடாதீங்க, அது வளர்ந்த கடை முதல் வாங்குறதே நீதான். என்னோட சின்ன வயசுல நாங்க வந்து கேத்தியம்ல இருந்தோம், தனாரம் கேத்தியம். அவருக்கு ஒரே ஒரு பக்கத்து வீடு, அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனை வந்து ரொம்ப அன்பு காட்டி ரொம்ப அன்பா வளர்த்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து அவன் வந்து ரெட் பெல்ட் நினைக்கிறேன், தைக்கொண்டு ரேட்டா கருப்பா பிளாக் பெல்ட், அது கடைசி நடுத்தரத்தில் நிற்கிறான். ரைட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான், நல்லா பொழுன்னு இருப்பான். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு லேட்டாக வந்துட்டான். சரிங்களா? எங்க வீடுலாம் நீங்க வந்து அப்படியே கேட்க வேண்டாம், சும்மா அப்படி நின்றாலே வெளியே அந்த மூளை வீட்டுல பேசுறது எங்க வீட்டு வரைக்கும் வழங்கும். ஏ ராக்காயி, தண்ணி வந்துருச்சு, பைப்பு போடு. இங்க உள்ள பைப்பு மாத்தி போடும். முடிமாக்கா, தண்ணி வந்துருச்சு, சீக்கிரம். இதுதான் எங்களோட கனெக்ஷன். அவ பக்கத்து வீட்டுல கத்தவே வேண்டாம், அழகா வழங்கல. ஒரு நாள் அவன் அம்மா வந்து இவன் என்னமோ தவறு செஞ்சுட்டான், லேட்டா வந்தா என்னன்னு தெரியல. ஐயோ கத்துறாங்க பாருங்க. நாங்க எங்க வீட்டுல ஏன்னா ரொம்ப பக்கத்து வீடு, இன்னும் வச்சு போலன்ட்டு எல்லாம் ஓடி போறோம். அவன் அம்மாட்ட பிடிக்கிறான். அவன் பாவம், உண்மையிலே உங்களுக்கு வெளியே ஓடுறான், அவளையும் தெரியும். அவங்க அப்பா ஒன்றும் வரல. அவங்க அப்பா வந்தானே இங்க போயிருக்காரு, வேற மருளுக்களுக்கு கொடுங்க என்ன கை உபி காய்வா. அவரு எடுத்து வந்த உபி காயெல்லாம் பெருசு பெருசு. அவங்க அம்மா சொன்னாங்க, சொன்ன கடை நாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உபிக்காய் இங்க வேற 2 உபிக்காய் சொல்றேன். என் வீட்லயும் கேட்டாங்க, பச்சை பெல்ட்டுக்கு சோப்பு பெல்ட்டுக்கு அனுப்புமான்னு. எனக்கு அங்கதான் ஞாபகம் வச்சு, நான் உபிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரும். ஆனா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அந்த பாடுகள் மத்தியில தேவன் உங்களை கொண்டு போவார். பாடுகளை உட்கார்ந்து அழுவாதீங்கயா, பாடுகள் மத்தியில் நீ சோர்ந்து போகாத. ஏன் நிந்திக்கிறவன் நிந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா நீ சோர்ந்து போகிற வரைக்கும் அவன் நிந்திச்சுக்கிட்டே இருப்பான். குத்து சண்டைக்காரன் ரெண்டு கொஞ்சம் வையா இவடா, என் வீட்டுல இவரு தான் எனக்கு. இவர் வந்து ஆல்கோகன், நான் இப்ப நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், இவன் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான். எவ்வளவு நேரம் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் இவர் என்ன அடிக்க முடியும்? இவன் அடிச்சிருந்த எவ்வளவு நேரம் அடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் டயர்டா இருக்கிற, நான் கீழே விழுந்து அப்படின்னு இருக்கணும். அவன் டயர்டா இருக்கான். அப்ப நான் எப்படி வேணாலும் போலாம், சத்தா நான் அப்படியே மறுக்கே ஆனாலும் பரவாயில்ல அடிச்சுக்கிட்டே இரு. அப்படியா இல்ல ஐயா விட்டுறியா சரண்டர், அப்பா மன்னிச்சு சாரி அப்படின்னா இருக்கிறது ஒழுங்கா இருக்கு பேர். ஆமா தானே? இப்ப நம்மளை நிந்திக்கிறவன் எது வரைக்கும் நம்மளை நிந்திப்போம்? நம்ம விழுவது வரைக்கும். கத்த நம்மளை விழுவாரு, விழுவாரு சிஸ்டர்.
வசனம் சொல்லுது, நீ எங்க வைக்கப்பட்டியோ அங்க ஒரு தலையை கத்த நிமிர்த்தி. எங்கே நீ விழுவணும்னு உனக்கு எதிராக எழுப்பி நிற்கிறவர்கள் மத்தியில் இந்த சபையுடைய வாக்குத்தத்தமே அதிகாரியா, அது எனக்கு மட்டும் இல்ல, சபைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எங்க நீ வெட்கப்பட்டியோ அந்த வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்வார். வெட்கப்பட்ட கண்கள், வெட்கப்பட்ட கண்கள் அதை பார்க்கும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரியா. 3வது வசனம் சொல்லுது, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி. நல்லா கவனமா கேளுங்க. பாசருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதை செஞ்சா பிடிக்கல, அதை செஞ்சா பிடிக்கல, பாசர் அப்படி சொல்றாரு, அப்படி இப்படின்னு பவுல் சொல்றாரு. கேளுங்க, வேதம் தெளிவா சொல்றாரு. வேதம் காரியத்தை அதை தெளிவா எடுத்து சொல்றாரு பாருங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். பாருங்க, என்ன வாடா, இப்படி வாடா, இப்படி நில்லுடா, அப்படி மாறுடா, அப்படி நில்லுடா, இப்படி திரும்படா, இப்படி வாடா, இத பேசுடா. இது புறஜாதியர். இன்னைக்கு நீ புறஜாதியா? கடுப்பு தான் வருது, என்ன பண்றது? பிரசங்கம் தான் பண்ண முடியுது. நீங்க பெரியப்பா அந்த கூட்டு போயிருவாங்க குருசுக்கு, பெரியப்பா அந்த கூட்டு போவாரு மொட்டை எடுக்க. அப்புறம் சித்தி வருவாங்க, ஒரு சின்ன ஒரு 40 நாள் சாங்கியம் செய்யணும். உங்களையே பார்க்கறதே இருக்கா சார்? இல்ல இவனை விட மாட்டேன், நீங்க எப்படிலாம் பேசியிருக்கேன். ஏன் அபிஷேகத்துல காணிக்க போய் இன்னைக்கு இங்க வந்துருச்சு? ஓகே, வசனம் தான் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இப்ப நீங்களா எப்படி இருக்கீங்க? நானாவே இருக்கிறேன். பாஸ்டர் சார் என்ன சொல்றேன்? இல்ல வசனம் என்ன சொல்லுது? பேதுரு என்ன சொல்றாரு? ஒரு வாசி. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். இப்ப நீங்க எப்படி நடக்கிறீங்க? ரேச்சல் கிட்ட போனா ஆவி அடிச்சிருச்சு. ரேச்சல் சொல்லுங்க. இல்லலா இவனை கொஞ்சம் படம் எடுங்க. அம்மா தான் சொல்றேன். சென்ற காலத்தில் நீ இருந்த, இப்ப அப்படி இருக்கக்கூடாது. மாசம் இப்பதான் முடிஞ்சு பரிநாள் அதுக்குள்ள வச்சு வாங்குறீங்களா? ஆமா, பொருட்களாம் கரையணும்ல, கல் உருண்டெல்லாம் அங்கங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது, வாசிங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். போதும்ன்றார் பேதுரு. இன்னும் நடப்பேன்றீங்க. என்ன பண்ணுவேன்? இதுதானே பாச, அதுதான் உனக்கு பாடுகள் மத்தியில் சோறு வருது. சென்ற காலத்துல, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி எப்ப வாழ்ந்தீங்க? பழி வாங்குறது, எதிர்த்து நிக்கிறது, உன்னோட யுத்தம் செய்யறது, அது பழைய மனுஷன். அம்மாதான மரியாக்கா வா உண்டி கொண்டி பார்த்தோம், அது பழைய மனுஷன். புது மனுஷன் என்ன பண்ணணும் மரியாக்கா? நீ சீனா பேசுறீங்களா, தமிழ் பேசுறீங்களா? புதிய மனுஷன் என்ன பண்ணணும்? பிரதர் ரஞ்சித், நம்ம புதிய மனுஷன் நம்ம என்ன பண்ணணும்? பேசுறது, பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை. அது நடக்குதா? சில ஆவி இப்ப பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு, பிரைட் டான்ஸ். இவன் செத்து போயிட்டான், யாரு? மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டான். ஆனா இதுக்கெல்லாம் ஒன்றும் சாவல. ஏது? டிக்டாக்ல, இந்த ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியால யாராவது ஏதாவது பேசிடுவாங்க. அவங்க பேசுறதுக்கு முகமே தெரியாத இது ஒண்ணு சொல்லுவோம்.
அன்னைக்கு நம்ம சபையில் இருந்த ஒரு பையன், அவன் இப்போ நல்ல வேற சபையில் நல்ல ஊழியர். அவர் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில். யாருக்கு? சீமானுக்கு. ஊழியர்களே அவர்கிட்ட ஜெயிக்க முடியல. புரியுதா? நீங்க வந்து யாருக்கிட்டே போராட வேண்டாம், யாருக்கிட்டே நீங்க போய் நியாயம் விசாரிக்க வேண்டாம். உங்களோட போராட்டத்துல கர்த்தரை நம்பிருங்க. அந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சீங்க, போய் யுத்தம் செஞ்சீங்க, போராடினீங்க, வாக்குவாதம் பண்ணீங்க, சண்டை போட்டீங்க. முன்னெல்லாம் உங்க மேல தவறு இல்லைன்னா நான் பார்த்திருக்கிறேன், வீட்டு வெளியே இருந்துட்டு ராமசாமி உன் பிள்ளைய கூட்டிட்டு வெளியே வா, பார்த்ததுல எப்படி என் பிள்ளைய உன் மக இப்படி சொல்லலாம் சொல்லி அப்ப செஞ்சு. இப்ப என்ன திரும்ப பண்ணோம்? ஆண்டவரே இவ மேல உயர்வு இங்க இருந்து தான் நீ வச்சிருக்கேன்னா உயர்த்தி காட்டுவோம். நேத்து ஒரு இன்சிடென்ட், நேத்து நல்லா ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரேகல் மேல ஒரு இதா வந்துச்சு. நான் அவனை கூப்பிட்டு போய் உட்காரு அப்படின்னு யோசிக்கிறேன். அவங்க அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா நான் வேற யாரும் இல்லை, என் மனைவி தான். நீங்க பாக்குறத பார்த்தா அவங்க அம்மா படிச்சாங்க. அப்படியே உட்கார்ந்தா தேவ சொந்த முழங்கால் போட்டான். சிலவங்களுக்குலாம் அது வேடிக்கையா இருந்துச்சு. பாசரு ரேகனை ஏசிட்டார், அழுகுறான், மழுவுலா. அவன் அழுந்த பிறகு ஏறி நின்றா பாருங்க, அந்த அபிஷேகத்தை பார்க்க, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடிஞ்சு. நான் சொல்றேன், எங்கே நீ அவமானப்பட்டு பாடுபடுகிறியோ அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற. நீ உலக பிரகாரமாய் போய் யுத்தம் செய்ய வேண்டாம், உலக பிரகாரமாய் நியாயம் செய்ய வேண்டாம். பேசுகிறவர்கள் பேசணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்யாததை நீ செய்யறன்னு சொல்லணும். நீங்க நியாயமா தான் சம்பாதிக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ வந்து அநியாயமா சம்பாதிக்கிற, நீ திருடி பொழைக்கிற, நீ ஏமாத்தி பொழைக்கிற, நீ தீமையா வழியில போற சொல்லணும். என் தங்கச்சி இதுல ஒரு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சிஸ்டர், என்னோட யங்க கடைசி சிஸ்டர் போன வாரம் வந்திருந்தாங்க. எங்களோட உறவினர்லாம் அவங்களை குறித்து கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது போய் சவுதியில் வேலை செய்து உண்மையாக வேலை செய்தா இல்லை எங்கேயோ லோக்கலில் கேரளா எங்கேயாச்சும் இல்லை ஜோஹரில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு சவுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சிலவங்களாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது இதெல்லாம் போட்டு அர்த்தம் சொல்கிறவங்க சொல்லுங்க. முந்தானத்து வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அண்ணன் 1ஆம் மாதம் 15ஆம் தேதி நீங்கள் ஃப்ரீயானு. நான் சிஸ்டரை பார்க்குறேன், நம்ம ஃப்ரீயா, ஏன்னா நாளைக்குள்ளே தேட்டி நான் ஃப்ரீ இல்லைன்னு எனக்கு தெரியாது. விசுவாச சில நேரத்தில் அப்படி தான் சொல்லுவேன், பாச நான் கொஞ்சம் யோசிப்பேன். அது தெரியலம்மா 1ஆம் மாதம் 15ஆம் தேதி என்ன தெரியல அப்படின்னு அதை சொல்லிட்டாங்க. ஆனால் என்னை வந்து சவுதியில் வந்து என்னை வந்து ஒர்டைன் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ நல்லா படித்து நான் வந்து என்ன சொல்லுவாங்க நான் ஓடிட்டா அந்த லைசன்ஸ் நான் பெற போகிறேன். அதனால ஃபேமிலியிலேருந்து அப்பா அம்மா 2 பேர் வரணும். 2 ஃப்ளைட் டிக்கெட் அந்த கம்பெனி கொடுக்குறாங்க. அதனால என்ன நீ சவுதிக்கு 15ஆம் தேதி 1ஆம் மாதம் வரையா அப்படின்னு, என்னையும் என்னோட பெரிய தங்கச்சி. அப்போ நான் மனசுல நான் நினைச்சது என்னன்னா, மனுஷன் வெட்கப்படுத்துகிறான், மனுஷன் நிந்திக்கிறான், மனுஷன் நம்மளை அவமானப்படுத்துறான்னு சொல்லி நீ சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, கர்த்தர் நடத்துவார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தினா வழிகள் எல்லாம் அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளோட இஷ்டத்திலே நடந்து கொண்டது போதும். அப்பொழுதே நாம் காம விகாரத்தையும். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், எங்கேஜ்மெண்ட்ல ஒரு நிச்சயத்துல என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு நான் சொன்னேன், அம்மா இந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறாங்க, இந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ண போறாங்க, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அங்கிருந்து ஒரு லீடர், சபை லீடர் கிட்ட வந்து பாஸ்டர்
அது இப்போதான் என்ன பண்ணுங்க, பையனுக்கு சம்பந்தமா, பொண்ணுக்கு சம்பந்தமா, அவங்க வயசு சம்பந்தமா அதெல்லாம் பேசி நான் அவனை பார்த்து திரும்பி. ஏன்னா கலாச்சாரத்தை கொண்டு வருவார். இந்த மாதிரி சிஸ்டம் செய்யுங்க, இந்த மாதிரி வழி நடத்துங்க, இந்த மாதிரி கேளுங்க. ஐயா, கலாச்சாரத்தை நீ பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம் ஒரு நாள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை, அதான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை கேட்கிறவனை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீ கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை இந்த விதமாய் அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா நீ ஒன்னும் விடுதலை ஆகல. நீ ஒன்னும் விடுதலை ஆகணும். நம்ம அப்ப அங்க வசனம் சொல்லுது, வாசிமா ஒரு வாசிமா. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் தூர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி, வசனம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணீங்க. என்ன பண்றோம்? இப்ப கிறிஸ்துமஸ் வந்துட்டா வீட்டுல என்ன வருது? கிறிஸ்துமஸ் தாத்தா வர்றாரோ இல்லையோ, கிறிஸ்துமஸ் மரம் வருதோ இல்லையோ, கிறிஸ்துமஸ்க்கு கோழி வாங்குறோமோ இல்லையோ, எது முதல் வரும் வீட்டுக்கு? பவுல் என்னமோ தெரியாதுங்க, என்ன வீட்டுக்கு? அது ஸ்டாண்டர்டா சொல்றது. ஆனா என்னன்னு உங்க வீட்டுக்கு வரணும்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். அங்க தெரியுது இருக்கட்டும், வாங்கிறது நீங்க தான். காம விகாரமும் காம விகாரத்தையும் தூர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகில் அதெல்லாம் விட்டுரு, அந்த துன்மார்க்க காரியத்துல விட்டு வந்துரு. இயேசு உன்னை விடுதலை ஆக்கிட்டாரு. ஹலோ, விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? விடுதலை அந்த இதுல இருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. வச்சிருமா, அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு, பாருங்க, யார் ஆச்சரியப்படுவாங்க தெரியுங்களா? அவங்களுடைய வழியை நீங்க செய்யாம நீங்க மனம் திரும்பி முன்ன செய்திருப்பீங்க. இப்ப நீங்க செய்யாம இருக்கிறதுனால விழுந்து கிடக்கிறவர்கள் அதை பார்க்கும் போது, இவன் முன்ன என் கூட இந்த காரியங்களா செய்தானே, இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தானே, இந்த மாதிரி வழிபாடுகள் செய்தானே, இந்த மாதிரி பலவீனத்தில் இருந்தானே, இந்த மாதிரி மதுபானம் குடிச்சானே, இப்ப இவன் குடிக்காம இருக்கிறானே, காரணம் என்ன அப்படிங்கிறத விழுந்து கிடக்கிறவர்கள் பார்க்கும்படி நீ வாழணும். ஹலோ, கிறிஸ்துமஸ் கிட்ட வந்துருச்சு, அதுதான் அந்த பிரசவம். விழுந்து கிடக்கிறவன் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற உன்னை பார்த்து விடுதலை ஆகணும். என்னன்னு, இவன் இப்படி எல்லாம் செய்தானே, இன்னைக்கு இவன் இப்படி எல்லாம் செய்யலையே. அல்லேலூயா. முன்ன இந்த சகோதரன் நல்ல நம்பர் எழுதுவாரு, இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட கையில நம்பர் எழுதுறதுன்னு சொல்லணும். இன்னைக்கு அப்படி சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? முன்ன காட்டிலும் இப்பதான் கூட நம்பர் எழுதுறாங்க, இப்பதான் கூட பாவம் செய்றாங்க, இப்பதான் கூட தண்ணி, பிராந்தி, டிராக்கு, பழி வாங்குறது கூட இல்லையா? இவர்களுக்கு முன்மாதிரியா நீ இருக்கணும் தான் வசனம் சொல்லுது. அவர்களோடு கூட நீங்க விழாமல் இருக்கிறது, அவர்களோடு கூட நீங்க விழாமல் இருக்கிறதுக்கு அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்களை வெட்கப்படுத்துவாங்க. இவங்க சரியில்லை, இன்னைக்கு நல்லவங்கள மாறி இருக்கிறாங்க, ரொம்ப உண்மையா பேசுறாங்க, யோக்கியனா பேசுறாங்க, ரொம்ப நல்லவங்களா பேசுறாங்க, இவங்க எனக்கு செஞ்சதெல்லாம் தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது என்ன தெரியுங்களா? உங்களை கிறிஸ்து மாத்திருக்காருன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க துன்பப்படுத்திக்கிட்டே தீமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை பொல்லாங்க சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார் என்பதை நீங்கள் நான் விசுவாசித்தோமானால் நிச்சயமாக
பாடுகள் மத்தியில கிறிஸ்துவை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். பாடுகள் வருது, நல்லது, பாடு வரட்டும். ஆனா அப்பதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள பலப்பட முடியும். சோர்ந்து போகாதீங்க. பாடுகள் மத்தியில கர்த்தரோடு நில்லுங்க, ஓடி போயிடாது. பாடுகள் மத்தியில தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தேவனுக்கு முன்பாக உங்கள் கண்கள் இருப்பதாக, உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருப்பதாக. பாடுகள் மத்தியில ஆண்டவர் நம்புங்க. பிரச்சனைகள் வருதா, தேவ சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். ஆமென். எழுந்து வண்ணமாய் நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நாம் போவோமாக. பாடுகள் வருவியா, போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், பல விதமான எதிர்ப்புகள் வரும். பாடுகள் மத்தியில கிறிஸ்துவுக்காக